இப்போ வந்து நம்ம உணவுகள் இதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஒரு ஒரு வைரல் ஃபீவர் பத்தி பார்த்தோம். நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தோம். இதில இன்னொரு பாயிண்ட் வந்து வெறும் உணவுகள் நம்ம குடுக்குறது இது மாத்திரமே முக்கியம் இல்ல. எக்ஸர்சைஸ். அதாவது ஒரு ஆரோக்கியமா இருக்கணும்னா, உடல் வலிவுற்று இருக்கணும். எல்லா தசைகளும் வந்து வலிவுற்று போயிருக்கணும்னா ஒரு எக்ஸர்சைஸ் வேணும். ஒரு கேம். குழந்தைகள பொறுத்தவரைக்கும் என்ன எக்ஸர்சைஸ் பண்ண போறாங்க? நம்ம என்ன ஜிம்முக்கா கூட்டிட்டு போ முடியும்? ஸோ அதுங்களுக்கு உண்டான எக்ஸர்சைஸ் ஒரு உதாரணமா ஒரு ஸ்கிப்பிங்கு கேர்ள்ஸா இருந்தா, பசங்களா இருந்தா சைக்கிளிங்கு. இதெல்லாம் ஒரு வீட்ல சர்வசாதாரணமா பண்றது. யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நம்மளால முடியும். ஓரளவுக்கு நம்மளால அஃபோர்டபிள் நம்மளால வந்து ஒரு கொஞ்சம் செலவு பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்விம்மிங் இப்போ சம்மரு ஒரு ஸ்விம்மிங் கத்துக் குடுத்துடலாம். ஸ்விம்மிங்லாம் வந்து லைஃப் லாங்கா உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய ஒரு எக்ஸர்சைஸ். தனியாவே யாரும் இல்லாமயே நம்ம பண்ணக்கூடிய ஒரு எக்ஸர்சைஸ் ஸ்விம்மிங். அதில இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன? எந்த எக்ஸர்சைஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும். ரொம்ப வேர்த்து கொட்டும். ஒரு எக்ஸாஷனு ஒரு ஒரு ஆயாசம் இதெல்லாம் வரும். ஆனா ஸ்விம்மிங்ல யோசிச்சு பாருங்க. வாட்டர்ல போய் நீங்க பண்ணா எக்ஸர்சைஸ்க்கு எக்ஸர்சைஸ். கேலரி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ஆனா வந்த உடனேயும் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அந்த ரிஃப்ரெஷிங்கான ஒரு எக்ஸர்சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் தான். அது இல்லாம நெறைய இருக்கு. உங்களுக்கு பேட்மிண்டன் இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்கேட்டிங் இருக்கு. ஒரு ஃபுட்பால் இருக்குது. எதுவுமே வேணாம். நீங்க ஒரு கிரவுண்ட்ல ஓடுனா போதும். ஒரு 4 சுத்து இல்ல ஒரு 25 நிமிஷம் இல்ல ஒரு 30 நிமிஷம் ஓடுறது, ஜாக் பண்றது, இல்ல வந்து ஒரு ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன் ஒரு குதிக்கிறது, ஒரு இது மேல ஏறி ஏறி இறங்குறது. நீங்க உடல்ல வந்து எல்லா தசைகளையும் நீங்க வேலை செய்ய வச்சாலே அது ஒரு எக்ஸர்சைஸ் தான். இந்த எக்ஸர்சைஸ் தான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய வரையறைக்கு உட்பட்டு நம்மளுடைய இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸர்சைஸ் விஷயம் எல்லாமே தனிப்பட்ட முறையில எந்த குழந்தையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ பேரண்டல் கைடன்ஸோட நீங்க ஸ்விம்மிங் கூட்டிட்டு போனா ஸ்விம்மிங் நீங்க தான் கூட்டிட்டு போவீங்க. ஒரு சைக்கிள் ஓட்டுறான்னா முதல்ல கத்துக்கிறான்னா நீங்க கூடவே இருந்து தான் கத்துக் குடுக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு ஒரு இதுல ஹலோ இப்ப எக்ஸர்சைஸ் சொல்லிட்டுன்னு குழந்தைகளா, உடனே ஓடிடாதீங்க. உடனே போய் அம்மாவ தொந்தரவு பண்ணி என்ன ஸ்விம்மிங் கூட்டின்னு போ, அங்க கூட்டின்னு போ, இங்க கூட்டின்னு போ. அப்படிலாம் தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன முடியுமோ, அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, அவங்களுடைய கைடன்ஸோட அவங்கள கூட்டின்னு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. எதுவா இருந்தாலுமே, எந்த எக்ஸர்சைஸா இருந்தாலுமே. ஒண்ணும் இல்லன்னா கூட பார்க்ல போய் நல்லா விளையாட்டு வாங்க. ஒரு ஏரி கரி குதிச்சு, சறுக்கு மரம் அதுல இதுலலாம் விளையாட்டீங்கன்னா ஜாலியா இருக்கும். அதிலேயே இந்த எக்ஸர்சைஸ் பூர்த்தி ஆயிடும். ஓகேவா? ரைட்.